Hi, this is Prakash from Carsons. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியஸ் ஆஃப் ஒரு ஆடியோ தான் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம கடைக்கு ஒரு பலேனோ வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான லெவல் ஆஃப் ஒரு ஆடியோ செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஹர்ட்ஸ்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ப்ளோ பாங்க்ல வந்து ரெட் யூனிட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்டேட்காக கஸ்டமர் கேட்டிருந்தாரு. லாங் டே பேக் ஃபாலோ அப்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்டிருந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஆடியோ வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வச்சிருந்த அதே செட்டப்லேயே. ஸோ இதில் நம்ம என்ன ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோரோலோட ஒரு டி கிளாஸ் ஆம்பிளிஃபயர் விச் மீன்ஸ் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். சவுண்ட் அக்வாஸ்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ்ல லைட் அப்படின்ற ஒரு சீரிஸ்க்கான சவுண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். பேஸ்ல ஆல்மோஸ்ட் ஆப்வியஸா காம்ப்ரமைஸ் இருந்த ஒரு காரணத்துக்காக ஒரு டி பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல லொகேட் பண்ற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சப்வூஃபர் வந்து இதுல வந்து பிளேஸ் ஓவர் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் ஒரு டி கிளாஸ் ஆக்டிவ் சப்வூஃபர்னுமே சொல்லலாம். ஒரு 14 இன்ச்ல வந்து சப்வூஃபர் வந்து கிடைக்கும். ஸ்பேர் வீல்ல வந்து லொகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்வூஃபர் போட்டிருந்தோம். ஹெட்லைட்ல கொஞ்சம் லைட்டிங் காம்ப்ரமைஸ் இருக்கிறதுனால நம்மளோட சிக்னேச்சர் பிராண்டான ஒரு மோகோவோட 228 வாட்டுக்கான ஒரு எல்இடி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டூமோ கொஞ்சம் ஃபேடட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பாலிஷிங் ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்து ஹெட்லைட்மே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இதில் நம்ம பண்ணியிருக்க ஒரு பேசிக் செட்டப் என்னென்ன லொகேட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். காமிச்ச அந்த மோரல் ஆம்ப் அந்த 4 சேனல் டி கிளாஸ் ஆம்பிளிஃபயரிங் வந்து பிளேஸ் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ப்ராப்பராக வந்து நம்ம ரேக் ஓவர் பிளேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜ் ஓவருமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஆம்பிளிஃபயரை சீட் கீழே வந்து லொகேட் பண்ணியிருக்கோம். ஸ்பார்வல் சப்வூஃபர். ஸோ அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சில் வர மாதிரியான வீல் வந்து ப்ராப்பராக லொகேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் லொகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டிக்கி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம்பிங் ஆப்வியஸாக கொஞ்சம் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இதோட பேஸ் ஃபுல்லாக கிரவுண்டில் ட்ராவல் ஆகுதுன்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த டிக்கி ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம டேம்பிங் சொல்யூஷன்ஸ் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போட்டிருக்க அத்தனை வயரிங்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கேஜில் வரதுனால ப்ராப்பரான நைலான் ஸ்லீவ்ஸ் போட்டு வந்து நம்ம வயரிங் வந்து ஃப்ரீஸ் ஓவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வரக்கூடிய வயர் பஞ்ச் ஆஃப் வயரில் வந்து யூஸ்வலாக வந்து டேப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆடியோ ஒர்க் வந்து இந்த வண்டியில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த வண்டியில் நம்ம பண்ண ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஆடியோ. ஆல்ரெடி பண்ண இடத்துல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கலாம். ஸோ பண்ண இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரீவர்க்ஸ் மாதிரி வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரியான ஆடியோ சொல்யூஷன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.